Hello and welcome to Venkatesh Bhat presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. இனி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ஒரு கார கொழுக்கட்டை. ஃபேண்டாஸ்டிக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக். அவன் 2 in 1 அவன். நீங்கள் காத்தால வந்து அவனை வந்து வேக வச்சு நீங்கள் டிஃபனுக்கு கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக இருப்பான். சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஆஃபீஸ் வந்து ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த காஃபி டைமில் ஒரு 4 பஞ்சமாக கொடுக்கணும். ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது, 2 தான் கொடுக்கணும். அப்புறம் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டால் இன்னும் 1 கொடுக்கணும். அது மேலே கொடுக்கக்கூடாது. அது மாதிரி சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த கார கொழுக்கட்டை. இந்த கார கொழுக்கட்டைக்கு ஆக்சுவலாக தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதோட பேரே கார கொழுக்கட்டை எதுக்குன்னா டைரெக்டாக எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி அந்த அதுலேயே தேவையான மசாலாலாம் இருக்கும். ஆனால் நான் அது கூட ஒரு ஃபேண்டாஸ்டிக் வேர்க்கடலை சட்னி ஒன்று பண்ண போகிறேன். சட்னிலே வந்து ஆசம் சட்னி அப்படின்னு சொன்னால் நம்ம தேங்காய் சட்னிக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்து இந்த வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலைக்கு வந்து ஒரு சட்னியாக அரைக்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நான் வந்து கடலை நல்லா தாளித்து நான் உங்களுக்கு பண்ண போகிறேன் அந்த சட்னி. இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் கார கொழுக்கட்டை அலாங் வித் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த குக்கிங் கம்ப்ளீட்டாக நான் வந்து பிரீத்தி உடைய இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ண போகிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இண்டக்ஷன் ஸ்டவ் தட் ஐ ஒர்க் வித். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப கைக்கு அடக்கமாக, பயங்கர பெருசாக இல்லாமல், தேவையில்லாத விஷயங்கள்லாம் இல்லாமல், எது ஒரு யூஸருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் இண்டக்ஷன் ரேஞ்ச். லைட் வெயிட். எனக்கு வந்து மொத்தமாகவே 1 கிலோ இருந்தால் பெரிய விஷயம். ஈஸிலி கனெக்டட் டு அ கார்ட். ஒரு ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டிங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான் இந்த 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 இண்டக்ஷன் ரேஞ்சில் வேலை செய்யும். இந்த இடம் எதுவுமே வந்து சூடாகாது. அது ஒரு பியூட்டி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி சிம்பிள். நான் கச்ச பட்டன் வச்சு நிறைய டெம்பரேச்சர் எப்படி பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறதுலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஆர்டினரி கிச்சனில் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க கூட வெறும் நீங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து மேனுவல் இருக்குது. ரோட்டி இல்லை தோசை, அதாவது சப்பாத்தி தோசை பண்ணுறதா தான் இந்த பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் கல் வச்சுட்டிங்கன்னா அது கரெக்டாக ஒரு சப்பாத்தி தோசைக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அவ்வளோதான் சூடேறும். இதுக்கு பேர் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு. அதே மாதிரி கிரேவி பண்ணுறதான ஒரு பட்டனு, ஆயிலில் வறுக்கிறதா இருந்தால் ஒரு பட்டன், ஃப்ரைன்னு. இட்லி, அதாவது வேக வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டீமர் வச்சு வேக வைக்கிறீங்களா, அதுக்கு இட்லி ஒரு கொழுக்கட்டை வாட்டவர், அதுக்கு இங்கே ஸ்டீமர் ஆப்ஷன் இருக்குது. பாயிலிங், அதாவது நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க, பாயிலிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்லோ குக், மெதுவாக சிம்மர் ஆகணும், ஒரு 15 நிமிஷத்துக்கு இது வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்லோ குக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா கடைசியில் மில்க் அண்ட் டீ இருக்குது. பால் போடுறதுக்கும் பால் கொதிக்க வைக்கிறதுக்கும் டீ போடுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது யாராவது பெல் அடித்தாங்க, நீங்கள் போகணும் அப்படின்னா முழு சிஸ்டமாக ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக, அதாவது நீங்கள் வந்து இப்போது கிரேவின்னு போட்டிருப்பீங்க, கிரேவிக்கு வந்து 13 நிமிஷம் இல்லை 14 நிமிஷம் குக் ஆகுதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் ஸ்டாப் பட்டன் போட்டிங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். நீங்கள் திருப்பியும் அந்த 13 நிமிஷத்தை முதல்ல ஆரம்பிக்கணும். இதில் பாஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்குது. நம்ம வீடியோவுக்கும் டிவிக்கும் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ் பட்டன் இருக்குது. நீங்கள் பாஸ் அமைக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி ப்ளே போட்டிங்கன்னா எங்கே நின்று போச்சோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. நான் இனிமேல் இதை வச்சு தான் சமைக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இண்டக்ஷன் குக் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம். இப்போ 90% வர பாத்திரம் எல்லாமே இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக தான் வருது. நீங்கள் வந்து டைரெக்டாக கேஸ்லையும் குக் பண்ணலாம், அப்படி இல்லைனா இண்டக்ஷனில் குக் பண்ணுற மாதிரி. என்ன வித்தியாசம்னா, இது கீழே வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். இது இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி பாட்டம். இந்த இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி பாட்டம் இருக்கிற பாத்திரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து இதை அப்படியே அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மெயினாக கரண்ட் வேணும், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ இதை வச்சு நான் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கார கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி எந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறதில்ல, மேனுவல். அதாவது நம்மளுக்கு வேண்டிய டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுவல் போடுறேன். ஆன் ஆகிடுச்சு. ஆன் பட்டன் ஆன் பண்ணோன்னே எங்கள் ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்குது. ஃபங்க்ஷன் அமைக்கணுன்னா மேனுவல் செலக்ட் பண்ணிட்டேன். மேனுவல் போட்டுட்டு எனக்கு வேண்டிய டெம்பரேச்சர் நான் வச்சுக்கலாம். இதில் 120 வாட்ஸ்லேருந்து 1600 வாட்ஸ் வரைக்கும் ஹீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இதில் முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இவன் வறுக்கிறதுக்குன்னே புறப்படுத்துவேன், கரெக்டா? அதனால் இவனை வந்து தாளிக்கிறதுக்கெல்லாம் இவனை விட்டால் ஒரு ஆள் அடிச்சிக்கிறதுக்கு யாரே கிடையாது. இவன் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இந்த சூடான ஆயிலில் நான் இங்கே சும்மா ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை இது மாதிரி சாப் பண்ணிங்க, அதாவது சும்மா சின்ன சின்ன பீசஸாக வெட்டிங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதான் இந்த ஆயிலில் போடுங்க. ஒரு காஞ்ச மிளகா போட்ட பிறகு இங்கே கடுகு வச்சுருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு.
இந்த கடுகு பொறுமையாக பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் இங்கே செய்ய போகிறது ஒரு 250 கிராம் கொழுக்கட்டை மாவு, அரிசி மாவு தான். நம்ம ரெகுலர் அரிசி மாவில் தான் பண்ண போகிறேன். இந்த கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் வரட்டும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இந்த ஸ்டேஜில் இங்கே நான் சாப் பண்ண பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதாவது சின்ன சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டிருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை இப்படி சும்மா ரஃப்பாக ஷ்ரெட் பண்ணிங்க. ஷ்ரெட்டுனா சின்ன சின்ன பீஸாக அப்படி வெட்டிங்க, அவ்வளோதான். ஏன்னா அங்கங்கே முழுசாக தெரிஞ்சுன்னா கார கொழுக்கட்டையில் கருவேப்பிலை முழுசாக எடுத்து வச்சுருவாங்க. இது சின்ன சின்னதாக வெட்டினீங்கன்னா அப்படியே வாய்க்குள்ளே போயிடும் அந்த கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டுட்டு நான் 300 வாட்ஸுக்கு குறைச்சிட்டேன். இது போட்டுட்டு அரிசி மாவு வச்சுருக்கேங்க. இது வந்து கொழுக்கட்டை மாவு தான் கடைங்களில் கொழுக்கட்டை மாவுனே கிடைக்குது, இடியாப்ப மாவுன்னு கிடைக்குது. மொத்தத்தில் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு. அதை ஒரு 250 கிராம் இதில் போடுறேன். ஒரு 250 கிராம் மாவு போட்டுட்டு இந்த மாவுக்கு மேலே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு, அது கூட துருவின தேங்காய் ஒரு அரை மூடி, அதுக்கப்புறமா ஒரு கட்டு கொத்தமல்லி, அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை போட்டுட்டு இங்கே இந்த இன்க்ரீடியன்ஸையும் இந்த அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டெம்பரேச்சரை குறைச்சிட்டேன். நான் வந்து இப்போ 300 வாட்ஸில் வச்சுட்டேன், 300 கவுண்ட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் இங்கே நான் ஒரு 100 கிராம், இங்கே வந்து 250 கிராம் மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையுமே 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு குக்கரில் போட்டுட்டு 4 விசில். இப்போ 100 கிராம் கடலைப்பருப்பு 100 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்ந்தால் 1 டம்ளர் வரும்னு வச்சிங்களேன். 1 டம்ளர், அந்த 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். 1.5 இல்லை 2 டம்ளர் தண்ணி, 1.5 இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 4 விசில் வைங்க. 4 விசில் வச்சா இது மாதிரி மேஷ் ஆகியும் குக்காக இருக்காது, கட்டக்கட்டாலும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் குக்காக இருக்கும். அந்த வேக வச்ச உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இவனுங்களை எல்லாரையும் மிக்ஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி. உளுந்து கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டால் இவனுடைய சீக்ரெட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? ராத்திரி 9 மணிக்கு மேலே நம்ம போய் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இவன் யாருன்னா பெப்பர், மிளகு. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் தெரியாது, ஆனால் பயங்கரமான சீக்ரெட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க. இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடும்போது அந்த பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருந்துன்னு வச்சிங்களேன், கில்பாத்திரிக்கா. இதை பொறுமையாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் இருக்கான் பாருங்கள், பெருங்காயப்பொடி, இவனை ஒரு 3/4 டீஸ்பூன் இது மாதிரி தெளித்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிஷினை ஆஃப் பண்ணிவிடுங்க. இவனை கீழே இறக்கி வச்சு பெருங்காயம், எலுமிச்சம்பழம் ஜூஸ் இவனுங்க எல்லாரும் பொறுமையாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டியா? இப்போது இந்த போல் மாதிரி ஒரு கண்ணாடி போல் எடுத்துங்க. எடுத்து இதை பொறுமையாக இந்த கண்ணாடி போலில் மாற்றுங்க. நான் இங்கே பச்சை தண்ணி வச்சுருக்கேங்க, ஜஸ்ட் பிளெயின் வாட்டர். இந்த பச்சை தண்ணியை இது மாதிரி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி, பூரி மாவு மாதிரி ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இவனை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி ஆஹா டா பாருங்க, பிரமாதமாக ரெடி ஆகிட்டான். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி. இதை வந்து நிறைய ரெசிபி இருக்குங்க. இட்லி ரவாவில் பண்ணுறாங்க.
இதே ரெசிபி தான், இதே பொருளுங்க தான். ஆனால் செய்யறது மட்டும் இட்லி ரவாவில் செய்கிறாங்க. இட்லி ரவாவில் செய்யும்போது என்ன பண்ணுறாங்க, 1 டம்ளர் இட்லி ரவாக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இதே மற்றது எல்லாத்தையும் தாளிப்பாக கொட்டி உப்புமா மாதிரி பண்ணிவிட்டு அதை உருண்டை பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிடுறாங்க. நான் இங்கே அரிசி மாவில் பண்ணுறேன். சில பேர் வந்து பிளெயின் ரவா, உப்புமா ரவை இருக்குது இல்லைங்களா, இட்லி ரவாவில் பண்ண மாதிரி உப்புமா ரவாவில் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த தாளிப்பு இந்த பருப்பெல்லாம் இருக்குல்ல, இதை ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிவிட்டு இதே அரிசி மாவில் வெறும் மாவு மட்டும் கலந்துட்டு உப்பு, அரிசி மாவு, எண்ணெய் இது 3த்தையும் போட்டு நல்லா கலக்கிடுவாங்க, ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி. அதை ரவுண்டு பண்ணி தட்டிட்டு தட்டை மாதிரி தட்டிட்டு இந்த மற்ற பொருள்லாம் இருக்குல்ல பூர்ண மாதிரி பண்ணிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மடித்து ஸ்டீம் பண்ணுவாங்க கார கொழுக்கட்டை. ஸோ அது மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் வீட்டில் பண்ணுறதுக்கு ஈஸி. அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியில் பண்ணுறேன். இப்போ இவன் ரெடி ஆகிட்டான். இவனை இப்போ நம்ம உருட்டி கொழுக்கட்டை ஷேப்பில் உருட்டி இட்லி ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டீமரில் இட்லி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, இதில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்து மாதிரி வச்சிடலாம். இதில் தான் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டீமரை அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்க்கடலை சட்னி சொன்னேன் இல்லைங்களா, அதை பண்ணிடலாம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய். இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கலர். அந்த கலருக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 காஷ்மீரி சில்லி அது போடுறேன். அது கூட 1 2 3 4 5 6 வரமிளகா, நம்ம ரெகுலர் நம்ம ஊர் வரமிளகா ஒரு 6. ஸோ அந்த வரமிளகாவும் காஷ்மீரி சில்லியும் மிதமான சூடு இருக்கிற ஆயிலில் முதல்ல போட்டு நல்லா வறுத்துங்க. இவன் ஜாஸ்தி வறுத்தான்னு வச்சிங்களேன், கலர் வந்து கருப்பாயிட்டானா சட்னியோட கலர் வந்து டல்லாக வரும். ஸோ மிதமான சூடில் இவனை லைட்டாக இது மாதிரி ஒரு வாட்டி வறுத்து இவனை நான் எடுத்து வச்சுருவேன். இப்போது இந்த இண்டக்ஷன் ரேஞ்சில் இரும்பு இல்லைனா ஸ்டீல், நார்மலாக இருக்கிற ஸ்டீல் பாத்திரமும் வேலை செய்யும், இரும்பில் செய்கிற பாத்திரமும் நல்லா வேலை செய்யும். ஸோ இதுக்காக தனியாக பாத்திரம் கூட வாங்கணும்னு இல்லை. நான் இங்கே பாருங்கள், நான் நார்மல் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். நார்மலி ஸ்டீலு. இதை வச்சு தான் நான் இப்போ வேக வைக்க போகிறேன் இந்த கொழுக்கட்டையை. இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி பாத்திரம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பாத்திரம், இரும்பு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த இண்டக்ஷன் ரேஞ்சில் வேலை செய்யும். ஓகே, இப்போ இந்த வரமிளகா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இவனை இந்த ஆயிலேருந்து இப்படி எடுத்துருங்க. ஓகே, எடுத்துட்டு இப்போது ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் பூண்டு, நான் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு, 10லேருந்து 15 பல்லுன்னு வச்சிங்களேன், 10-15 பல்லு பூண்டு அதே ஆயிலில், மிளகா வறுத்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதே ஆயிலில் 10-15 பல்லு பூண்டு போடுங்க. இந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. பொறுமையாக இதை வறுக்கணும். இந்த சட்னியில் ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, இவனை 4 பேர் சேர்ந்து தேங்காய் கூட சேர்ந்து அரைஞ்சி லைட்டாக வெல்லம் போட போகிறோம். அந்த மைல்டு ஸ்வீட்னஸ்ஸு, காரம், புளிப்பு இது எல்லாம் சேர்ந்து என்னென்னமோ வருது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கொழுக்கட்டை உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சட்னி. எனிதிங் டு டூ வித் ரைஸ், அரிசியில் செஞ்ச பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் இந்த சட்னி ஃபேண்டாஸ்டிக்காக போகும். அக்கி ரோட்டின்னு ஒன்று இருக்குது, நான் பண்ணி காட்டுறேன், இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். அந்த அக்கி ரோட்டி வந்து ரைஸில் பண்ணுற கேரளாவில் பத்திரின்னு சொல்லுவாங்க, அரி பத்திரின்னு வாங்க, கர்நாடகாவில் வந்து அக்கி ரொட்டின்னு வாங்க. இந்த அக்கி ரொட்டி வந்து இந்த சட்னி கூட போகும் பாருங்க, நாஷ்டி பகர். ஓகே, இந்த பாருங்க, இந்த கார்லிக் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஸோ சத்தம் போட்டேன், சும்மா சிலுத்துக்கிறோம் பியூட்டி. பாருங்க, இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து அட்டகாசமான காம்பினேஷன். இவனையும் பொறுமையாக கொஞ்சம் ப்ரௌன், ரொம்ப ப்ரௌன் இல்லை, கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இவனை வருங்க. இவன் வறுத்துன்னு இருக்கும்போதே ஒரு 4 கருவேப்பிலை, அது கூட ஒரு கை வேர்க்கடலை, ஒரு கை தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, இவனுங்களை எல்லாரையும் போட்டு இப்படிக்கா ஒரு தபா அப்படிக்கா ஒரு தபா மிக்சிங் பண்ணிட்டீங்கன்னா 2 நிமிஷம்தான், ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது.
பூண்டு மட்டும் தான் ஜாஸ்தி வறுக்கணும். நான் இங்கே போட்டிருக்கிற இந்த வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் பீனட்ஸ், அதாவது ஆல்ரெடி வறுபட்ட வேர்க்கடலை, தோல் உரிச்சு வறுத்த வேர்க்கடலை தான் நான் போட்டிருக்கேன். பச்சை வேர்க்கடலை சட்னின்னு ஒரு சட்னி இருக்குது, அது வேறு ரெசிபி, அதுக்கு நல்லாயிருக்கும். பட் இதுக்கு பச்சை வேர்க்கடலை நல்லா இருக்காது. பாருங்க, இந்த வெங்காயம், தேங்காய், பூண்டு, கருவேப்பிலை இவன் எல்லாம் நல்லா வெந்துட்டான். இப்போது கேஸும் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு இங்கே நம்ம வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா அதில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தை தெளித்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு சும்மா போட்டோமா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இவ்வளோண்டு ஒரு 3/4 ஸ்பூன் வெல்லம் போட்டு இவனுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி இங்கே ஓரமாக வச்சுருங்க. அவன் பொறுமையாக சூடு ஆறட்டும். அவன் சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போது பாருங்கள், இட்லி ஸ்டீமரை இந்த இண்டக்ஷன் ரேஞ்ச் மேலே வச்சாச்சு. இது வந்து 1600 வாட்ஸில் வச்சுருக்கேன். இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி இப்போ சூடாகிட்டு இருக்குது. இது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா இங்கே இருக்கான் பாருங்கள் கொழுக்கட்டை, இவனை ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி உருட்டுறீங்க, உருட்டி இப்படி ஓவல் பண்ணுறீங்க. ஏதோ ஓவலை இப்படி ஒரு நசுக்குறீங்க, கையோடைய அச்சு வந்துடும். கையில் ஒட்டிக்குதா, லைட்டாக தண்ணியை டச் பண்ணிங்க. டச் பண்ணிவிட்டு தண்ணி இல்லை எண்ணெய் டச் பண்ணிவிட்டு இவனை உருட்டுங்க. இது மாதிரி உருட்டி 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 இப்படி நீளமாக்கி இப்படி ஒரு அமுக்ஸ். அவ்வளோதான். ஒரு ரவுண்டு, ஒரு ஓவலு, ஒரு அமுக்கு, முடிஞ்சு போச்சு. கொழுக்கட்டை ஷேப் வந்துருச்சு. இது பாருங்க, ரவுண்டு, அப்புறம் ஓவலு, அப்புறம் ஒரு அமுக்கு. நான் ஒரு 250 கிராம் மாவு போட்டேன் இல்லைங்களா, அந்த 250 கிராமுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு வகைங்க போட்டேன். ஸோ 200 கிராம் எல்லாம் சேர்த்து இந்த மாவு டோட்டலாக வந்து ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. இந்த 1/2 கிலோவில் ஈஸியாக ஒரு 30லேருந்து 35 கொழுக்கட்டை வர்ற மாதிரி சைஸில் அப்படி புழிஞ்சிங்க. இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் சும்மா அப்படி ஒரு ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? க்ரீஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. கை சுடுது. அதில் இது மாதிரி கொழுக்கட்டையை உள்ளே இறக்குங்க. ஓகே, போட்டாச்சு. கொழுக்கட்டை இது மாதிரி ஸ்டாக் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை இது மூடிடுங்க. மூடிட்டு எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணுங்கள். 15 நிமிஷம். 10 நிமிஷம் ஹையில் ஸ்டீம் பண்ணுங்கள், 5 நிமிஷம் ஸ்லோவில் ஸ்டீம் பண்ணுங்கள். 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ண பிறகு பொறுமையாக அந்த ஸ்டீம் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்டீமரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் 15 நிமிஷம் ஆன பிறகு கேஸ் ஆஃப் பண்ணுறீங்கல்ல, அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபுல் குக்கிங் நடக்கும். லெட் அஸ் வெயிட். அந்த கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்குல்ல, அந்த டைமில் சட்னியை ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ப்ரீத்தி மிக்ஸி யூஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, இந்த டபுள் லாக் ஃபெசிலிட்டி, கை எடுத்து அரைக்கிறது, ஒவ்வொரு குவான்டிட்டிக்கு ஒவ்வொரு ஜார் இருக்கிறது, 750 வாட்ஸ் மோட்டர் இருக்கிறது, கண்டினியூஸாக ரன் ஆகி கின்னஸ் புக் ரெக்கார்டு வாங்கினது, சர்வீஸுக்கு பிரச்சனையே இல்லாத மிக்ஸி, இது போல் பல நல்ல அரிய குணங்களை கொண்ட இந்த மிக்சியில் இந்த சட்னி அரைக்க போகிறேன். இது வந்து இப்போ வறுத்து வச்சதில் இதில் கொட்டிட்டேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி, இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். கிளிக். இங்கே ஒரு லாக் பண்ணிட்டேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ண சும்மா செக் பண்ணேன். இது அமுக்குனா ஆஃப் ஆகிடுமான்னு. இது கிளிக்கு வெளியில் வந்தோன்னா ஆஃப் ஆகிடுச்சு, அமுக்குனா ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். 2 நிமிஷம் அரைச்சேன், ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஹா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிளகாலேருந்து வேர்க்கடலை வரைக்கும் எல்லாம் அவனும் சூப்பராக அரைஞ்சிட்டான். யூஸ்வலாக மிக்சியில் அரைக்கும் போது இந்த மிளகா, காஞ்ச மிளகா இருக்குது பாருங்கள், அவன் மட்டும் கொஞ்சம் முறுக்கின்னு தனித்தனியாக நிற்பான். பரவாயில்ல, இந்த மிக்சியில் அது கூட ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. அந்த பேஸ்ட்டாக அரைஞ்சினால தான் இந்த கலர் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆஹா, ஒரு ஃபேண்டாஸ்டிக் கன்சிஸ்டன்சியில் பாருங்கள். சீ தட், அந்த வேர்க்கடலை போட்டதுனால அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிடும் அந்த சட்னிக்கு. ஆஹா, இது கூட கார கொழுக்கட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இட்லி ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வெந்தாச்சு. இவனை தூக்கி இது மாதிரி சைடில் வச்சிடலாம்.
இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் வேணும், 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சூடாயிடுச்சு. உடனே ஒரு 2 காஞ்ச மிளகா அப்படி உடச்சி இப்படி போடுங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது பாருங்கள், அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். இதே பேனில் நான் வந்து இந்த இண்டக்ஷன் ரேஞ்சில் இந்த ஸ்டீல் பேன் யூஸ் பண்ணுறேன். நார்மல் ஸ்டீல் பேன் வேலை செய்யுது. பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. கருவேப்பிலை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இவனை தூக்கி இவன் மண்டை மேலே டடடடா அடடடா அடடடா அப்படி கொட்டுங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் வேர்க்கடலை சட்னி கார கொழுக்கட்டைக்கு. அது இல்லாமல் அரிசியில் பண்ண என்ன பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணலாம். ஜி பூம் பா, அவ்வளோதான். லேக் நிரஞ்சா. இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அடாடா அடடடடடா, சூடு 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 இக்கட சூடு. இது மாதிரி வேரியஸ் ஷேப்பில் அழகாக அடுக்கின கார கொழுக்கட்டை இது மாதிரி பிளேட்டில் வச்சு மழை காலத்தில் கொண்டு போய் டைனிங் டேபிள் இப்படி சைலண்ட்டாக வச்சு இந்த சட்னி கூட வச்சு நீங்கள் ரூம்குள்ளே போயிடுங்க. திருப்பி வந்து பார்த்தா பிளேட்டு மட்டும் இருக்கும், சட்னி டப்பாவோட கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன். ஒரு ஃபென்டாஸ்டிக் கார கொழுக்கட்டை. ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க இது. இதை வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ரவையிலையும் பண்ணலாம், இட்லி ரவையிலையும் பண்ணலாம். நான் இங்கே இடியாப்ப மாவு அந்த கொழுக்கட்டை மாவில் பண்ணியிருக்கேன். பச்சரிசி மாவில் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து மாவு வாங்குறது பழக்கம் இல்லைன்னா வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் ஒன்றுமே இல்லை. அரிசியை நல்லா 4 வாட்டி கழுவணும். அதுக்கப்புறமா ஒரு துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு ஃபேனுக்கு அடியில் காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து அரிசி மாவாக அடித்து கொடுக்க சொல்லுங்கள். இல்லை இட்லி ரவா பதத்துக்கு அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் இட்லி ரவா பண்ணுறதா இருந்தால் புழுங்கல் அரிசி, பச்சரிசி மாவில் பண்ணுறதா இருந்தால் பச்சரிசி மாவு அதில் பண்ணணும். ஸோ 3 வெரைட்டியாக அதை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல். எப்போவுமே நிறைய ஃபேமிலிஸில் ஹையர்லூம், அதாவது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக வர ரெசிபி இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபென்டாஸ்டிக் கார கொழுக்கட்டை அண்ட் வேர்க்கடலை சட்னி உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் பாருங்கள், சமையுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.